வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் முத்து. இந்த வீடியோவில் நாம் ஓப்போ மொபைல்ஸில் நச்சுன்னு ஒரு 4 மொபைல் வாங்கக்கூடிய மொபைல் சொல்கிறேன். ஸோ நீங்கள் ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்த்துருந்தால் ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ஒரு தடவை ப்ரெஸ் பண்ணிங்க, பக்கத்தில் பெல் சிம்பிளை ப்ரெஸ் பண்ணிவிட்டு வீடியோவை கண்டினியூ பண்ணுங்கள். ஸோ ஓப்போவில் நிறையா பேருக்கு பிடிச்ச மொபைல்ஸ்லாம் இருக்கும். நிறையா பேர் ஆஃப்லைன் மார்க்கெட்டில் தான் வாங்குவாங்க. ஸோ ஓப்போவில் உங்களுக்கு பிடிச்ச மொபைல் என்னங்கிறத கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ 4 மொபைல் சொன்னேன் இல்லைங்களா, அதில் ஃபஸ்ட் ஒன் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா OPPO Find X2. ஸோ அந்த OPPO Find X2 என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து ஒரு 5G மொபைல், 12GB RAM, 256 வேரியண்ட்டு. ஸோ இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னாக்கா 65,000. ஸோ 65,000க்கு இது வந்து அமேசானில் இருக்குது, ஆஃப்லைன்லேயும் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இதில் வந்து உங்களுக்கு ஆஃபர் ஏதாவது கொடுக்கலாம். ஸோ அந்த ஆஃபர் பார்த்திங்கன்னா 9,000 எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் அப்படின்னு சொல்லி ஒன்று கொடுக்குறாங்க. ஸோ அது வேணால் நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டோட்டலாகவே வந்து ஒரு 3 கேமராஸ் தான் கொடுத்துருக்காங்க. அந்த 3 கேமரா அரேஞ்ச்மெண்ட்டும் நல்லாவே இருக்குது. ஸோ எனக்கு பிடிச்ச மாதிரி ஒன்று வந்து மெயின் கேமரா, இன்னொன்று பார்த்தீங்கன்னாக்கா டெலஃபோட்டோ, இன்னொன்று அல்ட்ரா வைடு. ஸோ அந்த 3 கேமரா செட்டப் நல்லாவே இருக்குது. இது வந்து ஒரு 5G மொபைலு, குவாட் ஹெச்டி டிஸ்பிளே, சூப்பர் AMOLED தான். நம்ம பார்க்குற எல்லா மொபைலுமே சூப்பர் AMOLED தான். இது வந்து Qualcomm Snapdragon 865 ப்ராசஸரில் ரன் ஆகுது. ஸோ இந்த மொபைலில் டிஸ்பிளே ஒரு ஹைலைட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ உங்களுக்கு கேமரா அரேஞ்ச்மெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா 48 MP மெயின் கேமரா, 13 MP டெலஃபோட்டோ அண்டு 12 MP அல்ட்ரா வைடு. ஸோ அப்போ கேமரா அரேஞ்ச்மெண்ட்ஸும் நல்லாயிருக்கு, உங்களுக்கு பார்க்குறதுக்கும் விசிபிலிட்டி நல்லாயிருக்கு, லுக்கும் நல்லாயிருக்கு. பட் ரேட் மட்டும்தான் கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்குது. ஸோ அப்போ நீங்கள் காஸ்ட்லியான ஒரு மொபைல் வாங்கணும் அப்படின்னாக்கா கண்டிப்பாக வந்து இந்த மொபைலை செலக்ட் பண்ணலாம். அதுவும் 5G சிப் செட்டு அண்ட் ஆல்சோ நம்பர் 1 சிப் செட்டு. ஸோ இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ColorOS 7.1 Android 10ல் ரன் ஆகுது. ஸோ இப்போ பார்த்திங்கனாக்கா ஓப்போவில் ColorOS 11 அண்டு Android 11. ஸோ இது ரெண்டும் வந்து ட்ரையலில் இருக்குது, அதாவது பீட்டா வெர்ஷன் வந்து ட்ரையலில் பார்த்துட்ருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து அநேகமாக ஸ்டேபிள் வெர்ஷன் வரலாம். ஸோ இந்த மொபைலுக்கு மேபி வரலாம். ஸோ இன்னும் ரெனோ சீரியஸ் எல்லாம் வர்றதா சொல்லியிருக்காங்க. ஸோ அதில் என்னென்ன மொபைல்ஸ் வருது அப்படிங்கிறத முடிஞ்சால் இன்னொரு வீடியோவில் நான் சொல்கிறேன். ஸோ இந்த மொபைல் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்லீக்காகவும் இருக்கும், எல்லாமே சூப்பராக இருக்கும். காஸ்ட்லியான ஒரு ஓப்போ மொபைல் வாங்கணுன்னா நீங்கள் கண்டிப்பாக இந்த மொபைலை நீங்கள் செலக்ட் பண்ணலாம். ஸோ அடுத்ததாக நம்ம செலக்ட் பண்ணக்கூடிய மொபைல் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா OPPO Reno 4 Pro. ஸோ இந்த மொபைல் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃப்ளிப்கார்ட்டில் அவைலபிளாக இருக்கும் அண்ட் ஆல்சோ கடையில் எல்லா மார்க்கெட்லேயும் உங்களுக்கு ஆஃப்லைன் மார்க்கெட் தான் மெயினாக ஃபோக்கஸ் பண்ணுறாங்க இந்த மொபைல். ஸோ இதுவும் பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு ஒரு டீசெண்டான பெர்ஃபார்மன்ஸ் இருக்கும். பட் ரேட்டு தான் 35,000. அதாவது 8GB RAM 128GB வேரியண்ட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 35,000. ஸோ இதில் வந்து சிப் செட் மட்டும் பார்த்திங்கனாக்கா Qualcomm Snapdragon 720G அப்படிங்கிற சிப் செட் போட்டிருக்காங்க. ஸோ இதில் வந்து அந்த சிப் செட்டை மட்டும் கொஞ்சம் மாற்றிருக்கலாம். அட்லீஸ்ட் ஒரு 730ஆவது கொடுத்துருக்கலாம், 730G இந்த மாதிரி ஏதாவது கொடுத்துருக்கலாம். அப்படி இல்லைன்னா ஒரு 5G சிப் செட்டு 765G அதை கொடுத்துருக்கலாம். ஓகே, அவங்க கொடுத்துருக்கிறது 720G தான் கொடுத்துருக்காங்க. 7.7 mm திக்னஸ் தான் சொல்கிறாங்க. ஸோ அந்த Qualcomm Snapdragon 720G மட்டும்தான் கொஞ்சம் இதாக இருக்குது. கேமராவும் 4 கேமரா கொடுத்துருக்காங்க, 48 MP குவாட் கேமரா செட்டப். ஃப்ரண்ட்டில் எல்லாமே 32 MP தான். ஸோ அதையும் வந்து 3 கேமராவை கொடுத்து இன்னும் கொஞ்சம் நல்லா கொடுத்துருக்கலாம். பட் இருந்தாலும் 4 கேமராவாக இருந்தாலும் கேமரா குவாலிட்டி நல்லாவே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ 35,000க்கு நீங்கள் வந்து ஒரு ஓப்போ மொபைல் வாங்கினா கண்டிப்பாக இதை செலக்ட் பண்ணலாம். பட்டு Snapdragon 720G தான். நீங்கள் ஓப்போ லவ்வர்ஸாக இருந்தால் கட்டாயமாக இந்த மொபைலை செலக்ட் பண்ணலாம். இந்த மொபைல் பார்த்திங்கன்னா 7.7 mm திக்னஸ்ஸு, 161 கிராம் வெயிட்டு தான் இருக்குது. ஸோ அப்போ வெயிட்டும் கம்மியாக இருக்கும், திக்னஸும் கம்மியாக இருக்கும், பார்க்குறதுக்கு லுக் வைஸ் நல்லாயிருக்கு, கேமராவும் நல்லா ஒர்த்தாக தான் இருக்குது. அடுத்ததான் நம்ம பார்க்கக்கூடிய மொபைல், தேர்டு மொபைல் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா OPPO Reno 10X Zoom. ஸோ இது வந்து ஃப்ளிப்கார்ட்டில் பார்த்திங்கன்னா 39,000க்கு அவைலபிளாக இருக்குது. இந்த மொபைல் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பாப்அப் செல்ஃபி கேமரா இருக்குது, அப்போ ஃபுல் டிஸ்பிளே கிடைக்கும். ஸோ பாப்அப் செல்ஃபி கேமரா வேணும் அப்படின்னாக்கா இந்த மொபைலை நீங்கள் செலக்ட் பண்ணலாம். அரௌண்ட் ஒரு 35,000 to 40,000க்கு. இதில் ட்ரிபிள் கேமரா செட்டப் தான் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ கேமரா அரேஞ்ச்மெண்ட்ஸும் நல்லாயிருக்கு. ஸோ அதே மாதிரி திக்னஸ் பார்த்திங்கன்னா 9.3 mm திக்னஸ் இருக்கும். ஸோ இதில் இருக்கக்கூடிய ப்ராசஸரும் வந்து ஓரளவுக்கு நல்ல ப்ராசஸர் தான். இது வந்து Android 9ல் ரன் ஆகுது.
ஸோ இதில் இருக்கக்கூடிய ப்ராசஸர் பார்த்தீங்கன்னாக்கா Qualcomm Snapdragon 855 ப்ராசஸர். ஸோ அப்போ கேமிங்க்கும் நல்லாயிருக்கும், பர்ஃபார்மன்ஸும் நல்லாயிருக்கும். அண்ட் ஆல்சோ இது வந்து உங்களுக்கு டிஸ்பிளேவும் நல்லாயிருக்கும். இதில் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு 9.3 mm திக்னஸ் சொன்னேன். வெயிட் பார்த்தீங்கன்னாக்கா 215 கிராம் வெயிட் இருக்குது. ஸோ ஃபைனலாக ஃபோர்த்து பார்க்கக்கூடிய மொபைல் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா இப்போ ரீசெண்டாக லான்ச் பண்ண OPPO F17. இந்த மொபைலோட 6GB RAM 128GB வேரியண்ட்டு 18,000க்கு அவைலபிளாக இருக்குது. ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னாக்கா ஓரளவுக்கு டீசெண்டான பெர்ஃபார்மன்ஸ் தான் இருக்கும். அதாவது என்ட்ரி லெவல்னு சொல்ல முடியாது, மிட்ரேஞ்சில் என்ட்ரி லெவல் ப்ராசஸர். ஸோ இதில் கேமரா அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாமே நல்லா தான் இருக்குது. ஸோ இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு Qualcomm Snapdragon 662 ப்ராசஸர். அதாவது 660 அதுக்கு முன்னாடி போட்டாங்க, அதுக்கப்புறம் 665 போட்டாங்க, இப்போ வந்து 662 அப்படின்னு ஒரு ப்ராசஸர் புதுசாக போட்டிருக்காங்க. ஸோ அந்த ப்ராசஸர் தான் இதில் இருக்குது. ஸோ இந்த மொபைல் பார்த்திங்கனாக்கா பார்க்குறதுக்கும் லுக் வைஸ் நல்லா கலர் நல்லா பளிச்சுன்னு இருக்குது. ஸோ இந்த கலர் பிடிச்சதுன்னா நீங்கள் செலக்ட் பண்ணலாம். ஸோ இந்த மொபைல் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆஃப்லைன்லேயும் இருக்குது, ஆன்லைன்லேயும் இருக்குது, எதில் வேணாலும் வாங்கிக்கலாம். ஸோ இதில் கேமரா வைஸ் பார்த்திங்கனாக்கா கொஞ்சம் இந்த 48, 64 அதெல்லாம் எதுவும் கிடையாது. 16MP, 8MP, 2MP, 2MP. ஸோ அப்போ 16MP குவாட் கேமரா, ஃப்ரண்ட்லேயும் வந்து உங்களுக்கு 16MP தான். ஸோ அந்த கேமரா அரேஞ்ச்மெண்ட்ஸ், கேமரா சென்சார் வேணால் இன்னும் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணியிருந்தால் நல்லாயிருக்கும். பட் 18,000க்கு ஒர்த்தா இல்லையான்னு தெரியல. பட் இது வந்து சூப்பர் AMOLED டிஸ்பிளே, அதாவது சூப்பர் AMOLEDோ இல்லை AMOLEDோ. AMOLED அப்படின்னும் போது உங்களுக்கு 4 மொபைலுமே வந்து இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர். ஸோ அந்த விஷயத்தில் இது கொஞ்சம் நல்லாயிருக்கு. வெயிட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு 163 கிராம் வெயிட்டு அண்ட் ஆல்சோ 7.45 mm திக்னஸ். ஸோ இது ரெண்டும் கொஞ்சம் டீசெண்டாக இருக்குது. ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. இப்போ நான் கையில் வச்சுருக்கிற மொபைல் பார்த்திங்கன்னா இதுவும் வந்து ஒரு OPPO டிவைஸ் தான். ஸோ இந்த OPPO டிவைஸ் பார்த்திங்கனாக்கா OPPO K1 நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த மொபைலில் பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு திக்னஸ் வந்து என்னென்னு பார்த்திங்கனாக்கா ஒரு 7.4 mm திக்னஸ் தான் இதில் இருக்குது. ஸோ இந்த 7.4 mm திக்னஸில் இது வந்து ஒரு சூப்பரான மொபைல் இது. ஸோ அதே மாதிரி வெயிட்டு பார்த்திங்கன்னா 156 கிராம் தான் வெயிட்டு. ஸோ அப்போ வெயிட்டும் ரொம்ப கம்மி, திக்னஸும் ரொம்ப கம்மி, பிளாஸ்டிக் பாடி தான். ஸோ அப்போ இது வந்து யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குது, வெயிட்லெஸ்ஸாக இருக்குது. இது பார்த்திங்கன்னா Qualcomm Snapdragon 660 ப்ராசஸர். ஸோ அதனால் இதை விட இன்னும் நல்லா ஸ்லீக்காக சூப்பராக மொபைல் போட்டால் நல்லாயிருக்கும். பட் ஓப்போவில் போடுறாங்க, பட் அதுவும் வந்து காஸ்ட் அதிகமாக இருக்குது, ப்ராசஸர் கம்மியாக இருக்குது. ப்ராசஸர் வந்து 720Gயில் ஒரு இந்த பில்டு குவாலிட்டியில் போட்டால் அரேஞ்ச்மெண்ட்ஸ் நல்லா சூப்பராக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு பிடிச்ச OPPO மொபைல் எதாவது இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ எனக்கு பிடிச்ச மொபைல் பார்த்திங்கனாக்கா ஸோ என்னன்னு நீங்கள் இந்நேரம் முடிவு பண்ணியிருப்பீங்க. 65,000க்கு 65 வாட்ஸோடு இருக்கக்கூடிய OPPO Find X2 அந்த மொபைல் தான் எனக்கு பிடிச்ச மொபைல். உங்களுக்கு பிடிச்ச மொபைலை கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், ஒரு தடவை லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.